வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ரூ. 1000 பெற என்ன பண்ணணும், அதாவது புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினீங்கன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினீங்களும் மகளிர் உரிமை தொகைக்கு எலிஜிபிள் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க குடும்பத்தில் ஆண்டு வருமானம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துகிறவங்க இந்த 1000 ரூபாய் தகுதி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மற்றும் மத்திய அரசு, மாநில அரசு போன்ற அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் அப்ளை பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேலே நன்சை புன்சைன்னு இடம் வச்சுருக்கிறவங்களும் இதற்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வண்டி, வாகனம், கார் போன்றவற்ற பொருட்கள்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கும் இதற்கு எலிஜிபிள் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு உறுப்பினர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒன்று. புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண எங்களுக்கு இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட்டு இருந்தால் அவங்களும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு உங்களோட மனு பரிசீலனை பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அதாவது பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட நிபந்தனைகள்லாம் கட்டுப்பட்டவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.